வணக்கம் உறவுகளை. செங்கோட்டையனை தேடி செல்லும் அதிமுகவின் நிர்வாகிகள். வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வியை தழுவ வைத்து அதிமுக அரியணை ஏறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடியின் சூழ்ச்சியின் காரணமாகவும் அவர் சரியான கட்டமைப்பை அதிமுகவில் உருவாக்காத காரணத்தினாலும் செங்கோட்டையன் அவர்களை தேடி தற்பொழுது தோல்விற்கு பிறகு கூட்டமாக தாவேகாவிற்கு படையெடுத்து செல்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே சமயம் செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேகாவில் மரியாதையும் அதிகாரமும் அதிக அளவில் இருப்பதை காரணமாக செங்கோட்டையன் அவர்களிடம் தஞ்சமடைந்து மக்களுக்கான சேவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது முடிவெடுத்திருப்பதாக செய்தி ஊடகங்களில் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்களும் அதை சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்கு அதிமுகவில் இருந்து வெளியேறினாரோ அன்றிலிருந்தே அதிமுகவில் பல்வேறு குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் எடப்பாடியின் சுயநலமும் மட்டும்தான் அதிமுகவில் இருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் அப்படி கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் எடுத்த முடிவு என்பது தாவேகாவில் இணைந்து முதல்வராக விஜய் அவர்களை அரியணையில் அமர்த்துவேன் என்பதை உறுதியாக கூறினார். அவர் சொன்னபடியே முதல் தேர்தலிலேயே அரியணையில் அமர்த்திவிட்டார். அது மட்டுமல்ல, செங்கோட்டையன் அவர்களுக்கான முக்கியமான அதிகாரங்களும் பதவிகளையும் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் தனக்கு சாதகமாக தன்னுடன் பயணித்த நிர்வாகிகளையும் தற்பொழுது தாவேகாவிற்கு வரவழைப்பதற்கான முயற்சிகளையும் ஆரம்பத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அப்பொழுது அவர்கள் வரவில்லை. ஆனால் இப்பொழுது செங்கோட்டையனை தேடி நிர்வாகிகள் செல்ல உள்ளதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அதிமுகவின் இந்த நிலைமைக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவரது ஒட்டுமொத்தமான தோல்வியும் ஈகோவும் அதிமுகவின் நிலைமைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்படி கிடையாது. மக்களின் ஆதரவு இருந்ததன் காரணமாகத்தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் வேட்பாளரை தோல்வியை அடைய வைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளார் என்பும் தகவல்கள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவில் பெரும் படைகள் கூண்டோடு தாவேகாவில் இணைவதால் அடுத்த அதிமுக தாவேகா தான் என்றும் தாவேகா தான் நிரந்தர முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பார் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இன்று வரைக்கும் ஜெயலலிதா அவர்களது புகைப்படம் செங்கோட்டையன் சட்டப்பையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகாவில் இணைவது அதிமுகவின் நிர்வாகிகள் எடுக்கும் முடிவு சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.